இப்ப டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனனுடைய விடயதானங்கள் தான் விசேடமாக ஊர் மக்களாலும் உலக மக்களாலும் பேசப்பட்டு கொண்டும் கவனத்திலே எடுக்கப்பட்டதனால சோசியல் மீடியாவில் இன்றைக்கு அது வைரலாகி கொண்டு வருகின்றது. அதனுடன் சம்பந்தமான அந்த விடயங்களை பற்றி பேசுறதுக்கு தான் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற உங்களில் ஒருவனாக நான் இப்போ கொஞ்சம் ஒரு சில நிமிடம் கதைக்கலாம்னு நினைக்கிறேன். நமது பிரதேசத்தில் இருக்கின்ற அரச சார்பற்ற நிறுவனங்களில் நடைபெறுகின்ற ஊழல் மோசடிகளை தட்டி கேட்க திராணி உள்ளவர்கள், முதுகெலும் உள்ளவர்கள், தைரியம் உள்ளவர்கள் இல்லையா என்று நமது மனம் எப்பயும் எண்ணி பார்க்கதான். ஆனா தற்போது நடைபெறுகின்ற ஊழல் மோசடிகளை தட்டி கேட்கிறதுக்கு டாக்டர் அர்ச்சுனா போல ஒருவர் நிச்சயம் இருந்தால் நல்லது என எண்ணி பார்ப்பவர்களும் அதிகமாக இருக்கத்தான் செய்கிறாங்க. வரலாற்றில் சேகுவராவை போல, பிடல் கஸ்டோவை போல, மகாத்மா காந்தியை போல, மார்ட்டின் லூதர் சிங்கை போல, நெல்சன் மண்டேலாவை போல, லீ குவான் யூவை போல சமூகத்திலே மாற்றத்தை கொண்டு வரதுக்கு அப்போது பாடுபட்டவர்களை போல இப்ப ஒருதரும் இல்லாம இருக்காங்க. அதான் ஒரு கவலை. அது ஒரு முயல் கொம்பாகத்தான் இருக்கு. இப்ப 99 விதமானவர்கள் பதவிக்கும் பணத்திற்கும் பின்னால் ஓடுனாங்க. சமூக போராட்டம் என்று சொல்லிக்கொண்டு அவங்க அரசியலுக்குள்ள விழுந்து கொண்டு கிடப்பதையும் நாங்க பார்த்துதான் இருக்கோம். இப்ப யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையில பதில் வைத்திய அத்தியட்சராக ராமநாதன் அர்ச்சுனன் மேற்கொண்ட சில அதிரடி நடவடிக்கையினால்தான் அதற்கு மக்களும் வழங்கின பூரண ஆதரவையும் பார்த்தா அது ஒரு சில திரைப்படங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி நிற்குது. இப்ப இலங்கை சூழல்ல ஊழல் மோசடிகள், சமூக துரோகங்கள், அரசியல் சூழ்ச்சிகள் கைவந்த கலையா இருந்து கொண்டிருப்பதையும் நாம நீண்ட காலமாக பார்த்துதான் வரோம். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களை டாக்டர் அர்ச்சுனாவினுடைய அதிரடியான நடவடிக்கைகளால உயிரை காக்கும் மருத்துவத்துக்குள்ளேயும் வினத்திறனற்ற செயற்பாடுகள், மோசடிகள் இடம்பெறுகின்றனவா என்று மக்கள் சகல பிரதேசங்களிலேயும் வாயில விரல் வச்சு பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப குறிப்பிட்ட வைத்தியசாலையின் மீது வளங்களை சரியாக பயன்படுத்தப்படாம வினைத்திறனற்ற செயற்பாடு, குறைவேலை, ஒரு வைத்தியரனுடைய உதவியோட போதைப் பொருள், போதை மாத்திரை விற்பனை செய்யப்பட்டது. வைத்தியர்கள் தனிப்பட்ட மருத்துவ நிலையங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. இறந்தவர்களை வச்சு பணம் சம்பாதித்தல் போன்ற 11 குற்றச்சாட்டுகளை இந்த டாக்டர் அர்ச்சுனன் சுமத்தி இருக்கிறார். இதனால் இன்று இலங்கையில் இருக்கின்ற எல்லா மக்களது கவனமும் இருக்கிற ஆஸ்பத்திரி பக்கம் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சுகாதார அமைச்சர் கெஹலியா ராம்புகோலையும் அவருடைய உயர் அதிகாரிகளும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுல சிறைவாசத்தை அனுபவிச்சுக்கிருக்காங்க. இந்த வேளையில டாக்டர் அர்ச்சுனானுடைய அதிரடி நடவடிக்கையினால, அதனுடைய அந்த குற்றச்சாட்டுகளினால இன்று இலங்கையில் உள்ள எல்லா பிரதேச மக்களது கவனமும் அந்த ஆஸ்பத்திரி பக்கம் நிறைய திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்பிரச்சனை மக்கள் மயப்படுத்தப்பட்டு டாக்டர் அர்ச்சுனாவை தோளில தூக்கி சுமந்து செல்லுகிறதால அரசியல்வாதிகளும் வேற வழி இல்லாமலுக்கு மக்கள் பக்கம்தான் திரும்பி இருக்க வேண்டிய கட்டம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் அரச தரப்பு, அரச வைத்திய அதிகாரிகள் சங்கமோ முழு பூசணிக்காய சோத்தில வச்சு மூடி மறைக்கிறதுக்கு முற்படக்கூடாது என்றுதான் மக்கள், அதிக அளவான மக்கள் விரும்பி கொண்டிருக்காங்க. உண்மையிலே இப்படியான சீர்கேடுகளும் சீரழிவுகளும் ஊழல் மோசடிகளும் மக்கள் சேவை புறக்கணிப்பு, வினைத்திறனின்மை சுகாதாரத்துறையில மட்டுமல்ல அனைத்து துறைகளிலையும் அனைத்து பிரதேசங்களிலும் இடம்பெறுகின்றனவா என்று கூட இப்ப தற்போதைக்கு மக்கள் ஒருவருக்கு ஒருவர் கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்காங்க. அரச சேவைகளில் லட்சக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றுகின்ற போதிலையும் கூட அதிகமான அரச அலுவலகங்கள்ல மேலதிக ஆளணிகள் காணப்படுகிற போதிலையும் மக்கள் சேவை வினைத்திறனாக நடப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும்
இப்போது பெருமளவாக பேசப்படுது. பல அரச நிறுவனங்கள்ல சில ஊழியர்கள் ஓவர் டைம், பயண கொடுப்பனவு ஆகியவைகளை மனச்சாட்சிக்கு முரணாக செயற்படுகின்ற போதிலும் விலைமனக்கோரல் மோசடிகளும் நடக்கத்தான் செய்யுது. இன்னும் லஞ்சம், கையூட்டல்கள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போதும் கடமை நேரத்தில் தனிப்பட்ட தொழிலுக்காக ஓடியாடி திரிகின்றவர்களையும் அவதானிக்கத்தான் வேணும். டாக்டர் அர்ச்சுனா துராம்பரமாக வெளிக்கொணர வைத்துக் கொண்டிருப்பது ஒரு பிரதேசத்தில் ஒரு இடத்தில் மட்டும்தான் சீர்கேடுகளும் முறைகேடுகளும். ஆனா இதே போன்ற மோசடிகளும் குற்றச்சாட்டுகளும் மற்ற பிரதேசங்களில் இடம்பெறவில்லை என்று நாங்க சொல்லவும் இயலாது. இப்ப சாவகச்சேரியில சரித்திரம் படைத்திருக்கின்ற இந்த துணிவுள்ள, வீரமுள்ள, உண்மைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆயிரம் அர்ச்சனாக்களும் அத்தோடு இணைந்திருக்கின்ற மக்கள் எழுச்சியும் இந்த குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் எழுவார்களா என்பது கேள்விக்குறியாதான் இருக்கு.